மகாதேவா வந்திருக்காமா. நீ போய் காஃபி கொண்டு வாம்மா. சரிங்க மாமா. அன்புக்கு இப்போ எப்படி இருக்கு? முன்னைக்கு இப்போ பரவாயில்லப்பா. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டும் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முன்னைக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல. அன்புக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அங்கிள். சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். நாங்க 8th படிக்கும்போது என்சிசி கேம்புக்காக கொடைக்கானல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஹில் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்க ட்ரெக்கிங் போகும்போது ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டோம். வழி தெரியாம நைட் அங்கேயே தங்க வேண்டியதா போயிடுச்சு. அப்போ எங்க எல்லாருக்குமே அன்பு தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணா. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஆச்சாரமான வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். ஆனால் அன்பு குக் பண்ணது நான் வெஜிடேரியன் ஃபுட். ஸோ அவன் ஆஃபர் பண்ணதை நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் அன்பு பிடிவாதமா, நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சா கண்டிப்பாக இதை சாப்பிட்ணுன்னு சொன்னான். நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன், அப்புறம் சாப்பிட்டுட்டேன். நான் ரெகுலராக சாப்பிடலனாலும் அப்புறம் எப்பயாவது ஒரு வாட்டி அன்போடு இருக்கும்போதெல்லாம் நான் அவனுக்காக சாப்பிட்ருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அன்புக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் முடிச்சு ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்சிடெண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சியாச்சன்ல ஒரு வார் டைம்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்ல போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுட்டு கிட்டன்னு எதுவுமே கிடைக்கல. அங்க இருந்த நாங்கள் 5 பேரும் அங்க இருந்த அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி அங்கேயே அதை ஃபயர் பண்ணி சாப்பிட வேண்டியதா போயிடுச்சு. என் கூட இருந்த 2 வெஜிடேரியன்ஸும் சாப்பிட முடியாம அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அன்பு சின்ன வயசுல பிடிவாதமா பண்ண ஒரு விஷயம் எனக்கு அன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது எனர்ஜியை கொடுத்துச்சு. நாங்க 3 பேரும் ஸ்ட்ரென்த்தோட போய் அந்த எனிமி கேம்பை டிஸ்ட்ராய் பண்ணோம். அதுக்காக பின்னாடி எனக்கு அவார்டெல்லாம் கிடைச்சது. அதுக்கு இன்டைரக்டா அன்பு தான் காரணம். அன்பு கூட சின்ன வயசுல பெரிய ஆம்பிஷன்லாம் இருந்தது. ஊர்லயே பெரிய ஆள் ஆகணும், எல்லாராலையும் பேசப்படணும். ஆனா அவன் போன வழிதான் தப்பா போயிடுச்சு. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நீங்க வேணா பாருங்க, அன்பு எழுந்து ஒரு புது அன்பா வருவான். சரிப்பா, கீழே போகலாமா?
சாப்பிட்டு போங்களேன். நாடி எடுத்து நான் கிளம்புறேன். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? படிக்கலையா? டேய், ஒன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னடா சொல்லு. அங்க என்ன பேசிட்டு இருக்க? நாழியா எடுத்து போணும்னு சொன்னேல. இருடி, இதோ போயிட்டு இருக்கேன், கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லு சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? அப்பா, எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா. சரி. அம்மா கிட்ட கேட்டா அம்மா போவேன்னா சொல்லிட்டப்பா. அப்படியா? எல்லாரும் நான் ஸ்கூல் போனா என்ன கிண்டல் பண்ணுவாப்பா. நான் தரேன். எவ்வளோட போறதுக்கு? 200 rupees தான்ப்பா. 200 தானே? இந்தா வச்சுக்கோ. அம்மா கேட்டானா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துரு. இப்ப சந்தோஷமா? ம். இன்னும் இங்க தான் இருக்கல. அம்மாட்ட சொல்லாத, சரியா? நான் வரேன். பெரிய ரோதனையா போச்சு. பாண்டியனே, வெளியே மழையை பார்த்தேனே, ரொம்ப சோன்னு பெய்யுது. அண்ணே, உங்களுக்கு எதுவும் ஃபீலிங் இல்லையாண்ணே? இருக்குதுடா, இருக்குதுதான். ஏமா அவுக்குறது? என்னங்கண்ணா அப்படி பேசுறீங்க? போன வாரம் நான் அவுத்தேன்ல. டேய், என்னடா அல்பமா சொல்லி காமிச்சுன்னுக்கிற? அப்படின்னா பொல்லாத்து நீ செலவு பண்ணிட்ட. 60 ரூபா கொடுத்து பார்ட்னர் போட்டு இதை வேற சொல்லி காமிச்சுன்னுக்கிற 40 வாட்டி. இப்போ என்ன உங்களுக்கு சரக்கு சாப்பிடணும்? அவள் தானே? ஆமாண்ணே, இந்தாங்கடா, சொல்கிற பேச்சு கேட்டு தொலைங்கடா. இந்தாடா தபார், போயிட்டு ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு வந்துடாதீங்கடா. செலவு பண்ணிட்டு வந்து சரக்கு வச்சுட்டு பில்டிங் கட்டாதீங்கடா. நாளைக்கு கரண்ட் பில்லு கட்டணும். அண்ணே, முன்னெல்லாம் பாக்கெட்டில் 50 100ன்னு எடுப்பீங்க. இப்பெல்லாம் 500 1000ன்னு பெறல் தானே உங்ககிட்ட. பெரிய ஆள் ஆயிட்டீங்கண்ணே நீங்க. கண்ணில் கார வலை கேத்தா மனுஷனாடா நீ? மனுஷனா நீ? மாவனை ஊசி எடுத்து அப்படியே கண்ணில் குத்திடுவேன். நீ எதுக்குடா சரிக்கிறா? உனக்கு என்ன தனியாக லெட்டர் போடணுமா? ஏதோ கூட வேலை செய்றீங்களேன்னு வாய் முன்னு கம்னுக்கிறேன் நான். கொஞ்சம் க்ளோஸாக படுங்கன்னா போகிறோம். என்னையே பார்த்து வயிற்று செல் படுங்க. குரா குடு. அண்ணே வேணாண்ணே. ஒரு மண்ணு வேணாம் குரா. அண்ணே, டேய், பசங்களுக்கு பிரியாணி வாங்கி போய் குத்தேன்னு வச்சுக்கா, சந்தோஷமா அப்பா அப்பான்னு ஓடிய தோல் மேலே உட்காந்துக்குவானுங்கடா. டேய், உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் திருப்தியாக வராதுடா. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே. நீங்க பண்றதுக்கெல்லாம் நாங்க கூடவே இருக்கோம்ல. ஆமாண்ணே. டேய், என்னைக்குனாவது வாய் திறந்துட்டு போமாண்ணே நாங்க. டேய், நீங்க சொல்றது பார்த்தா நான் என்னமோ முடிச்சு வைத்தனமோ முள்ள மாதிரி தனமோ பண்ணி நீங்க கல்லா காட்டுற மாதிரியும், நீங்க 2 பேரும் என்னமோ ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்க வாயில கட்ட வரல வச்சு சப்பினுக்கிற மாதிரி பேசினுக்கிறீங்க. அப்படி என்னடா பண்ண? நான் சொல்றேன் என்னடா பண்ண சொல்றா. டேய், சொல்றியா இல்லையா? சொல்றா. வேண்டாண்ணே. டேய், என்னடா வேண்டாம்? ஏன்டா டேய், ஊர் வளத்துல ஆஸ்பத்திரியில் வார்டு பாய்ங்க பண்ணாத வேலையாடா நான் பண்ணுகிறேன். சொல்றா, இல்லைன்னா ஊசி எடுத்து கண்ணில் குத்திடுவேன். சொல்றா. அண்ணே, வாயை பிடுங்காதீங்கண்ணே. டேய், வாயை பிடுங்கடா. டேய், நான் சொல்றேன் என்னடா பண்ணலான்னு சொல்றேன். அண்ணே, சொல்றேன். டேய், மூஞ்சில பீச்சாங்க வைக்கா. சொல்றேன். அண்ணே நானும் பேசிடுவேண்ணே. அண்ணே, நைட்டு மொட்டை போட்டவர் கூட 2 பேர் நார்த் இந்தியன் மாதிரி அடியாளுங்க 2 பேர் வராங்கல்லண்ணே. அவங்க கூட உங்களுக்கு லிங்க் இருக்குல்ல? அண்ணே, ஃப்ரண்ட் சைடில் கேமரா இருக்குன்னு பின்பக்கம் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் பேசுனீங்கல்ல. அதான் அந்த கும்பகோணம் போலீஸ் கேஸ். எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? அண்ணே, எனக்கும் தெரியுண்ணே. அந்த மொட்டை போட்டவங்க கூட சிவப்பா சனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் வருவான்ல, அவங்கள்ட்ட காசு வாங்குறல தினமும், அதுவும் எனக்கு தெரியுண்ணே. என்னடா இவனுங்க போற பார்க்க பார்த்தா படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவானுங்க போல இருக்குதே.
ஐயோ பைத்தியக்காரனுங்களா டேய், சொக்கா மேல பர்தா போட்டாக்கா அவனுங்கெல்லாம் நார்த் இந்தியனாடா. அவனுக்கு சுட்டு போட்டா கூட ஹிந்தி வராதுடா. நல்ல வேலை மனசுல ஒண்ணு வச்சுக்காம கேட்டு தொலைச்சிக்கல. டேய், அவங்க சினிமா படம் எடுக்கிற டைரக்டருங்கடா. இந்த மொட்டை வச்சுன்னு ஒசரமா ஒருத்தன் வந்தால அவர் தான்டா டைரக்டரு. தெலுங்கு படமெல்லாம் எடுக்கிறவர். அவரு ஏதோ சப்ஜெக்ட் வச்சுக்கிறாராம். நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலில் மென்டலுங்கெல்லாம் வச்சு ஏதோ கதை பண்ண போறாராம். நம்ம சீஃப் டாக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் தான். டேய், அந்த மொட்டை டைரக்டர் இருக்கார ரொம்ப நல்ல டைப்டா. அவரு டே டைமில் அவருக்கு வரத்துக்கு நேரம் கிடையாதுடா. பயங்கர பிஸியாகிறாரு. அதனால தான் நைட் டைமில் வந்துக்கின்னு பார்த்துக்கின்னு போய் நிற்கிறாரு. ஏன்டா பைத்தியக்காரங்களா, படம் முழுக்க இந்த ஆஸ்பத்திரியில் தான்டா. இந்த பார், சீஃப் டாக்டர் தான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னார். அதனால தானே உங்ககிட்டலாம் சொல்லாமல் இருக்கிறேன். இந்த பாரா, அமௌண்ட் வரட்டும், 4 நாள் லீவ் போடுறோம். அப்படியே ஊட்டி கொடைக்கானல்னு சுற்றுறோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒஸ்தி பண்ணுறோம். ஏன்னா டேய், எனக்கு என்ன சொந்தமா பந்தமா யார் ஆகுறாங்க? வெளியில் என்ன ஃப்ரெண்டுங்க யாராவது இருக்கிறாங்களா? உங்களுக்கு நானே, எனக்கு நீங்கடா. ஏடா, இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் 10 ரூபாய் கற்பூரம் வாங்கினாங்கடா. சத்தியம் பண்றேன். நான் பெரிய வார்த்தைலாம் பேசாதண்ணே. இல்ல நீ கற்பூரம் வாங்கினா சத்தியம் பண்றேன். நீ விட்டுண்ணே, நம்புறேண்ணே உன்னை. அதான் உன்னை நம்புறேன்னு சொன்னேன்லண்ணே. போங்கடா, எனக்கே பேஜாராயிடுச்சு. போடா போ, கடை மூடுறதுக்குள்ள 2 ஃபுல் வாங்கு. போ போ. சரிண்ணே. போ. டேய் அண்ணே, ஒன்று மட்டும் இந்த பாண்டி சொல்கிறேன், நல்லா செவுத்துல ஆணி அடிச்சா மாதிரி கேட்டுக்கோ. பொண்டாட்டி மேலே கூட சந்தேகப்படுறான், நட்பு மேலே சந்தேகப்படாதடா. நட்பு இல்லைனா மப்பு இல்லைடா. போடா, கடை மூடுறதுக்குள்ள வாங்கியாடா. டேய், பூண்டு ஊருக்கா மறக்காம வாங்கியாடா. செவுத்த நக்க வேண்டியதாக சமயத்தில். அப்பா, அன்னைக்கு நம்ம பார்த்தவங்கள பற்றி தான் இந்த வார்ட் பாய்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கும்பகோணம் கோயில் கேஸில் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஒருவேளை அவங்களோட கேங்காக கூட இருக்கலாம். கும்பகோணத்தில் அவனை கடத்த முயற்சி பண்ண மாதிரி இங்கேயும் அவங்க பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷனில் கூட இறங்கியிருக்கலாம். இல்லை, இதை விடக்கூடாது. எப்படியாவது இந்த இன்ஃபர்மேஷனை இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும். இதை சும்மா விடக்கூடாது. சொல்லுங்க மேடம். ஃபோனில் நீங்கள் சொன்னதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? எவிடன்ஸ்னா? அவங்க பேசுனதை ஒட்டு கேட்டதா சொன்னீங்கல்ல. இப்போதான் மொபைல் ஃபோனில் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாமே. அதை வச்சு உள்ள தள்ளி உண்மையை வரவழைச்சிருக்கலாம். ஏன் அப்போ நான் சொன்னதை நீங்கள் நம்பலையா? நான் நம்புகிறேன் மிஸ் மேகனா, கோர்ட்டு நம்பாது. நீங்கள் சொன்னதை வச்சு அந்த வார்டு பாய் பாண்டிய நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு என்கொயரி பண்ணேன்னா அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஸ்டாப்பு, யூனியன்னு ஏகப்பட்ட ரகலை பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் ஏதாவது ஒன்று நம்ம சைடில் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு கேட்குறேன். பை த வே, நீங்கள் சொன்னதை நான் நம்பலைன்னா உங்களை இங்கே வரவழைச்சி என் டைமை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்கள் இஷ்டம். என்னை பொறுத்தவரை எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு புதுயுகம் பத்திரிகையில் ருத்ரம் தொடரில் நான் எழுத போகிறேன். நீங்கள் எழுதலாம் மிஸ் மேகனா. உங்களுக்கு பத்திரிக்கை சுதந்திரம் இருக்கு, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் கதை அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஜட்ஜி நம்புற மாதிரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுக்கணும், இல்லை செட்டப்பாவது பண்ணணும்.
உங்ககிட்ட பேசின பிறகு இந்த கேஸ் ஃபைலை நான் திரும்பவும் படித்தேன். இந்த கேஸை டீல் பண்ண சப் இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜன் கிட்ட இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அங்கேயும் 3 தடவை அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. செத்துப்போன காளியோட டீட்டெயில்ஸை டெல்லிக்கும் பாம்பேக்கும் அனுப்பி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் இன்னும் கிடைக்கல. அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ பாண்டியை விசாரிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் அலர்ட் ஆயிடுவான். நான் அந்த பாண்டி கொஞ்சம் பண விஷயத்துல வீக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் அவங்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து பேசக்கூடாது? அவன் ஏதாவது உளறி கொட்டினானா அதே கூட நம்ம எவிடன்ஸா வச்சுக்கலாம். பட் இந்த தடவையாவது உஷாரா உங்க போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். யூஸ்வலா உங்களை மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட் கையிலேயே கேமரா, ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டர்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். சார், ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு அது ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம் சார். அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. இனி நான் அதை ஃப்யூச்சரில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். பட் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. அவங்க எப்போ வேணாலும் அந்த அக்யூஸ்டை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண. சரி, நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம். எனிவே, தேங்க்ஸ் மிஸ் மேக்னா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் டச்லேயே இருங்க. தேங்க்யூ சார். வெல்கம். நான் வரேன். கான்ஸ்டபிள் சார். வண்டி எடுங்க. ஓகே சார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. என்னப்பா? அப்பா, நீங்க பாடின பாட்டு கேட்குறச்ச கோயிலுக்குள்ள அப்படியே சுவாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்குப்பா. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னப்பா? அந்த ஈஸ்வரன் இருக்கானே, இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே அவனோட தான். அவன் நிகழ்த்துற திருவிளையாடல்கள், அற்புதங்கள் இவையெல்லாம் அளவிட முடியாதது. அப்படிப்பட்ட அந்த இறைவன், அந்த சர்வேஸ்வரன், அந்த மகாதேவன், அந்த தலைவனை பாதார விந்தங்கள்ல சரணடைஞ்சா இந்த லோகமே க்ஷேமமா இருக்கும்.
அப்பா இன்னொரு தடவை பாடுங்கப்பா. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. காசு கொடு. உனக்கு ஏன் இந்த கோவம்? எங்க அப்பா குத்தி கொண்டுட்டான். எங்க அப்பா நான் கொண்டுட்டேன். எங்க அப்பா நமச்சிவாய. சாமி காசு விடு. உனக்கு எப்பெல்லாம் காசு கொடுன்னு கேட்க தோணுதோ இப்பெல்லாம் இதை கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே ஓம் நமச்சிவாய பிடிச்சிக்கிட்டே ஓம் நமச்சிவாய அப்படியே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. டேட்டை சொல்லுங்க. கண்டிப்பா நான் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பா நான் வரேன். டாக்டர், ஐ வில் கால் யூ லேட்டர். ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னாச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் ஒருத்தன் காம்பவுண்ட் சுவரை தாண்டி ஓடும்போது தண்ணி லாரியில் அடிபட்டு ஸ்பாட்லேயே செத்துட்டான் டாக்டர். வாட் ஆர் யூ சேயிங்? நீங்கெல்லாம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பேஷண்ட் காம்பவுண்ட் சவரை தாண்டி குதிச்சு போற வரைக்கும் நீங்களே என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? செக்யூரிட்டி என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? டாக்டர்,
நாங்கள் கண்கொத்தி பாம்பு மாதிரி தான் அவங்கள கடைசி வரலும் வேவு பார்த்துருந்தோம் டாக்டர். முன்னாடியெல்லாம் எல்லா பேஷண்ட்டுகளையும் வெளியில் வாக்கிங்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் டாக்டர். நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஷெட்லுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தா இன்னும் அவனோட மனநிலைமை மோசமாயிடுன்னு வெளியில் வாக்கிங்லாம் அமுச்சு விட்டீங்க சார். இடியட் மாதிரி பேசாதியா. விட்டா அவனுடைய சாவுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்லுவ போல இருக்கு. இல்லை டாக்டர், நான் அப்படி சொல்லலை. இந்த ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சபட்சம் 50 ஏக்கராவில் இருக்குது சார். எங்கே பார்த்தாலும் செடியும் கொடியும் மரங்க வேற சார். எங்கேயாவது ஒரு 100 அடியில் மரத்து பின்னாடி ஓய்ஞ்சிருந்தா கூட தெரியாது டாக்டர். யோ நிறுத்தியா. அந்த பேஷண்ட் பேர் என்ன? ரமணின்னு சொல்லி சொந்த அப்பாவே அம்மாவை சாகடிச்சாருன்னு சொல்லி மர்டர் பண்ண கேஸ். ஓ காட். அதான் சார், எப்பவும் கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சுன்னு சுற்றி நிற்பானே சார். உங்களை கூட ஒரு வாட்டி கழுத்தில் இந்த இடத்துல சொல்லிட்டானே சார். மை காட். அந்த பேஷண்ட்டை பற்றி ஐயா சொல்ற? எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ் பேஷண்ட்யா. கிரிமினல் வார்ட்ஸில் இருக்கிற பேஷண்ட்யா அவன். காலில் செயின் போட்டிருப்போமே. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவன் ஹேண்ட் கஃபோடியா இருந்தான். இல்லை டாக்டர். யோ எப்படியா விட்டீங்க நீங்களா? எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா நம்மளுக்கு? எப்படி இவ்வளவு ஃப்ரீயா நடமாட விட்டீங்க? இல்லை டாக்டர், அவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் மூர்க்கமா இருந்தது வாஸ்தவம் தான். உங்களை குத்துனா இல்லை, அதுக்கப்புறமா நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்க பெருசு இல்லை. யாரு? அதான் எல்லாருக்கும் நெத்தியில விபூதி வச்சு நமச்சிவாயோன்னு சொல்லி விஸ்வநாதன் டாக்டர். அவனை நமச்சிவாயம் கடவுள் அது இதுன்னு சொல்லி மாத்தி குழந்தை மாதிரி ஆகிட்டார் சார். அதனால்தான் இரும்பு சங்கிலி எல்லாம் வானா அப்படின்னு ஃப்ரீயா கொஞ்சம் விட்டுட்டேன் டாக்டர். ஆனா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டான் டாக்டர். யூ நோ சம்திங்? இந்த மாதிரி பேஷண்ட்ஸோட பிஹேவியர் எப்ப வேணா மாறலாம். இடியட்ஸ். என்ன கேட்காம எப்படி நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க? சத்தியமா சொல்றேன் டாக்டர், அவன் முன்ன மாதிரி இல்லை டாக்டர். நமச்சிவாயன்னு எப்ப பார்த்தாலும் நெத்தியில விபூதியை பூச்சிக்கின்னு கையில ருத்ராட்ச கொடையை வச்சுக்கின்னு ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டியே சுத்தி சுத்தி வந்துக்கின்னு இருப்பான். இன்னைக்கு அவனை லாரியில அடிபட்டு பாக்குறப்போ நானே மனசு உடைஞ்சு அழுதுட்டேன் டாக்டர். அவன் மூஞ்சில லாரி ஏறி ஒரு பக்கம் தீய போச்சு டாக்டர். டாக்டர், இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாரு, வர சொல்லட்டுமா? வர சொல்லுங்க. அந்த பேஷண்ட்டை பத்தின டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை என் டேபிளுக்கு கொண்டு வாங்க. அப்புறம் இறந்து போன பேஷண்ட்டோட கார்டியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கும். யூ மே கோ. ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல் வாசல்ல இந்த ஆக்சிடென்ட் நடந்ததாலையும் அடிபட்டவன் உங்க ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ங்கிறதால அவனை காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்றதுக்காகத்தான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அடிபட்டவன் செத்து போயிட்டான். ஸோ ஆஸ் பர் த ப்ரொசீஜர் அந்த பாடியை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி ஆகணும். எனக்கு அந்த பேஷண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு இப்போ தேவைப்படுது. எஸ் இன்ஸ்பெக்டர், யூ கேன் கலெக்ட் இட் ஃப்ரம் மை டாக்டர். ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட் ஹிம். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். மற்ற விஷயங்களை நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ. பாண்டி சார், எல்லா வார்ட் பாய்ஸையும் கூப்பிடு. பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செல்லில் அட. என்னுடைய பர்மிஷன் இல்லாம எந்த பேஷண்ட்டும் வெளியே அனுப்ப கூடாது. புரியுதா? திஸ் இஸ் மை ஆர்டர். அனுப்ப மாட்டேன் சார். நீ போலாம்.
ஏய், எனக்காக சொல்லாத. நிஜமாவே பசி இல்ல? வசந்தி, எத்தனை தடவை இதையே கேட்ப? உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சுல, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. வசந்தி, நான் உனக்காக சொல்லல. ப்ராமிஸா எனக்கு பசி இல்ல. சரி, நீ கிளம்புறதுக்கு நேரமாகுமா? ஆமா, இந்த வார பத்திரிக்கைக்கு ரிப்போர்ட்லாம் எழுதணும். நான் எழுதி முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், வெறும் வயித்தோட கிளம்பாத. ஃப்ரிட்ஜில் பிரெட் வச்சிருக்கேன், எடுத்து லேசாக ஹீட் பண்ணி சைட்லேயே சாண்ட்விச் பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை எடுத்து தடவி சாப்பிடு. ஓகே? அப்புறம் சூடாக ஏதாவது குடிச்சிட்டு போ. வசந்தி, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ஓகேவா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ மறக்காம உன் ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. ஏய், சரிடி, ஏன் என்ன கிளப்புறதுலே குறியா இருக்க? சரி, மறக்காம டோரை லாக் பண்ணிட்டு போ. நீ கிளம்பும்போது எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு போ. ஐயோ சரி, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாய் பாய். என்ன கிளம்பிட்டாங்களா? இப்பதான் கிளம்புனாங்க. நீங்க கொஞ்சம் குயிக்கா வரீங்களா? சரி, நான் வரேன். சரி, ஓகே. நீங்க கேட்ட 25,000 பணம் இதுல இருக்கு. காணாம போன சுகந்தியோட அம்மாவுக்காக தான் என்னோட பணத்தை நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொல்லிமலைக்கு போய் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சேர்த்து விட்டுடணும். நான் கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் எனக்கு என்னமோ அவ உயிரோட இருக்கான்னு தான் தோணுது. அதனால நம்மளால எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும். கொல்லிமலைக்கு போற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? வர்ற 14ஆம் தேதி விடிய காலையில் கிளம்புறோம். உச்சி பொழுதுக்குள்ள கொல்லிமலைக்கு போய் சேர்ந்துடலாம். அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரோட ஆசிரமம் இருக்கு. அவருக்கு எல்லாரையும் நல்லா தெரியும். மறுநாள் மகாலய அமாவாசை அன்னைக்கு காலையில விசேஷ பூஜை பண்ணிட்டு நாம கிளம்பினோம்னா நமக்கு எல்லாமே சாதகமா அமையும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ற பூஜை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அன்னைக்கு தான் மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக பார்வதி மகிஷாசுர மர்தினியா உருவானாங்க. மேலோகத்தில் இருக்கிற இந்திரன், முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆயுதங்களை சக்தியை ஓரிடத்துல போட்டு அதையெல்லாம் ஒன்னாக்கி உதயமான மகிஷாசுர மர்தினி அநீதிய கெட்டவனை அழிக்க தெய்வமா உருவான நாள். அதனால தான் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதை தவிர தங்கள் மூதாதையருக்கு திதி பண்றவங்க அந்த தேதியில திதியெல்லாம் தெரியாம இருக்கிறவங்களும் தங்கள் முன் சந்ததியினருக்கு அன்னைக்கு பண்ணா பாவமெல்லாம் போய் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி ஒரு நாள். என்னாச்சு?
என்ன ஐயோ வசந்தி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க கொஞ்சம் வாங்க என் கூட. வசந்தி வந்து என்னன்னு வாங்க கேக்குறேன்ல. மேல போலாம் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, மேல வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. இங்க வந்து வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் நீங்க எங்க இருங்க, ஓகேவா? ம். மேக்னா, 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 கதவை தர. வந்துட்டேன். எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்கிறேன், ஏன் திறக்கிறதுக்கு இவ்வளவு லேட்டு? நான் மேல இருந்தேன். அம்மா நீ ஏன் திரும்பி வந்துட்ட? ஐயோ, மீட்டிங் பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், அதை மறந்துட்டு போயிட்டேன். அது இல்லாம பேசவே முடியாது. ஆமா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ட்ரெட்மில்ல வாக் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா, பாயிண்ட்ஸ் எழுதின பேப்பர் எங்க மேலே வச்சிருக்க? ரூம்ல வச்சிருக்கேன். சரி போய் எடுத்துக்கோ. எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, மீட்டிங் ஆமாமா, ஆரம்பிச்சிட ரஷ் பண்ணி போறாங்க. ஓடணும். போ போ.